ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று போட்ட வீடியோட கண்டினியூ அப்படின்னே சொல்லலாம். அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முகாம் எங்கே நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நேற்று போட்ட வீடியோவில் கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் ஸ்டார்ட் ஆகுது. முகாம்கள் கிட்டத்தட்ட 9000 இடங்களில் தொடங்க போகிறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துன்னு வந்திருந்தோம். அது தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முகாம் நடக்கும், இன்று முதல் எந்தெந்த இடத்துல நடக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. அது சம்மந்தமாக ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி நம்ம கமெண்ட் பாக்ஸ்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது சம்மந்தமான ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். தமிழ்நாட்டில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்பப்போ முகாம் நடக்கும், யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக கொடுக்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் முகாம் நடக்கிறது எங்கே போய் அனலைஸ் பண்ணலாம். 9000 இடங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே ஜூன் 4ஆம் தேதியிலே 9000 இடங்கள் நடத்த முடிக்க முடியாது. அதனால் தமிழ்நாட்டில் பல்வேறு டேட்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முகாம் நடக்க போகுது. அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சென்டரில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக பெற முடியும். நேற்று கூட நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வீடியோ வாட்ச் பண்ணதுனால நிறைய டவுட்லாம் கேட்டிருந்தீங்க. ஸ்கிப் பண்ணால் வாட்ச் பண்ணால் தான் நீங்கள் எந்த இடத்துல போய் அப்ளை பண்ண முடியும், எங்கே போய் அப்ளிகேஷன் வாங்க முடியும் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன் கூட விடாமல் நீங்கள் கேட்க முடியும், பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் நம்ம சேனலை பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் வரக்கூடிய அஃபிஷியல் அப்டேட், நியூஸ் மூலியமாக வரக்கூடிய அப்டேட், அரசு மூலியமாக இன்ஃபர்மேஷனாக அஃபிஷியலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கிறோ அது சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் கொடுத்துன்னு வரோம். ரீசனாக பார்த்தீங்கன்னா எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையோ அதை மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஷார்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். முக்கியமாக இந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 லைக்கு மேலே வந்ததுன்னா நான் டீட்டெயிலான ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் என்ன பண்ணால் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த மாதம் 1000 ரூபாய் உங்களோட வங்கி கணக்கில் டைரெக்டாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது சம்மந்தமாக வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த மாதம் எங்கெங்கெல்லாம் முகாம் நடக்க போகுது அப்படின்ற கேள்விக்கு முதன் கட்டமாக நம்ம இந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வந்துடும். இந்த நிலையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் விடுபட்டவர்களுக்கு இன்று விண்ணப்பிக்கலாம் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 9000 இடங்களில் புதிய விண்ணப்பதாரர்களுக்கு விண்ணப்ப பதிவு முகாம் இன்று நடைபெறும் உள்ளது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதில் அதிகபட்சமாக கிட்டத்தட்ட 15 லட்சம் பேர் வரை புதிதாக சேர்க்கக்கூடும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூறப்படுது. கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேலே அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு தகவல் வெளியாக இருக்குது. முகாமில் கொடுக்கப்படும் விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டால் ஜூலை மாதம் முதல் அவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் 1000 வழங்கப்படும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நடக்கிற முகாமில் நீங்கள் இந்த மாதம் நடக்கிற முகாமில் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜூலை மாதம் முதலே 1000 ரூபாய் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா செப்டம்பர் மாதம் முதல் 1000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு ஆதார் கார்டில் லிங்க் பட்ட மொபைல் நம்பர், அது மட்டும் இல்லை லிங்க் பட்ட வங்கி கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூபாய் 1000 கிடைக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் கூடுதலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல முகாம் நடக்குது, இந்த ஜூன் மாதமே எல்லா முகாமும் முடிஞ்சிருப்போம் அப்படின்னு கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விண்ணப்பதாரர்கள் ஏராளமான பார்த்தீங்கன்னா உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்ற தகவலும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அது திருப்தியில் இருந்தாங்க. புகாரும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டோர் மீண்டும் இ சேவை மையம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற வாய்ப்பு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விண்ணப்பிச்சவங்களுக்கு மட்டும்தான் இ சேவை மூலயமா விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இ சேவை மூலயமா விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு 11,86,000 பேர் விண்ணப்பம் பெறப்பட்டிருந்து. அதிலிருந்து 1,48,000 பேர் கூடுதலாக இணைக்கப்பட்டிருந்தாங்க. இதை நம்ம சேனலில் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு இ சேவையில் விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருந்தாங்க. இப்போ 9000 இடங்களில் பார்த்தீங்கன்னா மக்களுடன் முதல்வர் முகாமில் நீங்கள் விண்ணப்பம் பெறலாம். அதாவது ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா நீங்கள் மக்களுடன் முதல்வர் முகாமில் தெரிவிக்கலாம். அப்போ பெட்டிஷன் கொடுக்கும்போது இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நீங்கள் விண்ணப்பம் மூலயமா நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பெறலாம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது சம்மந்தமான அறிவிப்பு அஃபிஷியலாக முதல்வர் ஸ்டாலின் சாரே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணார். இந்நிலையில் மார்ச் மாதம் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது அடுத்த 3 மாதங்களில் உரிமை தொகை திட்டத்தில் புதிய பயனாளி இணைப்பது தொடர்பான
நடவடிக்கை வந்து எடுக்கப்படும், நடந்து முடிந்தவர்கள் சட்டப்பேரவையில் அறிவிப்பு வெளியானது அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் வந்து கிடைச்சிருக்கு. அதன்படியான தகுதியான விடுபட்ட பெண்களுக்கு உரிமை தொகை வழங்க அரசு முடிவு செய்துள்ளது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசனாக வந்து சட்டப்பேரவையில் இன்ஃபர்மேஷன் நடக்கும்போது கண்டிப்பாக வந்து ஜூன் மாதம் வந்து 4ஆம் தேதியிலேருந்து வந்து மக்களோட முதல்வர் முகாம் வந்து நடக்க போகுது. அங்கே வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த முகாமில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஸ்கீமுக்கான ஏற்பாடுகள் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து முதல்வரே ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இப்போ நீங்கள் ரொம்ப நேரமாக வந்து வெயிட் பண்ண வந்திருப்பீங்க, வீடியோ வந்து லென்த்தாக வந்து போதுன்னு நினைக்காதீங்க. எங்கே போயிட்டு வந்து நீங்கள் முகாம் வந்து நடக்குது, எங்கே வந்து முகாம் வந்து நடக்கும் அப்படின்ற கேள்விகளுக்கு வந்து உங்களுக்கு பதில் வந்து இப்போ நான் உடனே வந்து தெரிவிக்கிறேன். அது எங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது முகாம் பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கும் தாலுகா அலுவலகத்துக்கு சென்று கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுங்க. அதாவது வந்து விண்ணப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் தாலுகா ஆஃபீஸ் இல்லைனா நியரில் இருக்கிற தாலுகா ஆஃபீஸ், உங்கள் ஏரியாவுக்கு எங்கே தாலுகா ஆஃபீஸ் அப்படின்றத விஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து கேளுங்க. அங்கே போய் ஒரு தடவை வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கேதர் பண்ணிங்க. இல்லை உங்களுடைய கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலர்கிட்டையும் வந்து கேட்டு பாருங்கள் முகாம் வந்து எங்கேயாவது வந்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கலைஞர் மகளிர் உரிமை தொகையை பொறுத்த அளவுக்கு முகாம் எங்கு நடைபெறும் அப்படின்ற தகவலை வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து கொடுக்கல, அதிகாரிகள் தெரிவிப்பார்கள் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அங்கே இருக்கிற அதிகாரிகள் கேட்டிங்கன்னா இதை கேட்டு அங்கு சென்று மனுக்கள் வந்து கொடுக்கவும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எங்கே முகாம் வந்து நடக்குதோ அங்கே வந்து கேட்டு மனுக்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதாவது அஃபிஷியலாக வந்து ஒரு கிராமத்தில் எங்கெங்கே முகாம் நடக்கும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து பதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிடாதீங்க. அதாவது எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத தாலுகா அலுவலகத்தில் இல்லைனா விஓ ஆஃபீஸர்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா அவங்க வந்து எங்கே நடக்குது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இல்லை எந்த டேட்டில் வந்து நடக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த முகாமில் வந்து போயிட்டு நீங்கள் தேவையான ஆவணங்கள் எல்லாமே வந்து சமர்ப்பித்து விண்ணப்பம் வந்து பிழை இல்லாமல் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். இதை வந்து ஒரு கமெண்ட் பாக்ஸ்லேயே வந்து ஒரு சப்ஸ்கிரைபரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சேன். இருந்தாலும் வந்து இந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, கமெண்ட் பண்ணவருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு, உங்கள் நியர்பை ஹோம் கிட்ட முகாம் வந்து போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி ஸ்கூல், அங்கன்வாடி, ரேஷன் ஷாப் இது போல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கவர்மெண்ட் ஆத்தரைஸ் முகாம் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து உங்கள் கிராமத்தில் எங்கெங்கெல்லாம் வந்து நடக்கும். ஏற்கனவே வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை முகாம் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து போட்டாங்க. மக்களோட முதல்வர் முகாம் வந்து உங்கள் கிராமத்திலேயோ இல்லை உங்கள் கிராமத்துக்கான முகாம் வந்து ஏற்கனவே எங்கே வந்து போட்டிருக்காங்க அப்படின்றத வந்து கேட்டு பாருங்கள். அதே இடத்துல முகாம் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸு, அங்கன்வாடி அப்படின்ற இருக்கிற ஏரியாவில், அடுத்தது வந்து ரேஷன் ஷாப்பு, நியரில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருந்ததுன்னா அந்த இடத்துல அப்படின்றது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முகாம் வந்து போடுவாங்க. அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்றம் அப்படி இல்லைனா வந்து விஓ தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு ரீசனாக வந்து வெளியே இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு பதில் வந்து தெரிஞ்சிட்ருக்கும். இது சம்மந்தமாக டீட்டெயிலான வீடியோ வேணுனாலும் அடுத்த வீடியோ இன்றைக்கே வந்து நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதாவது எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து முகாம் வந்து நடக்கும், எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எப்பப்போ டேட்டில் வந்து முகாம் வந்து நடக்கும், இன்னையிலேருந்து நாங்கள் அப்ளை பண்ணலாமா அப்படின்ற பல்வேறு கேள்விகள் இருக்கும். இந்த கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் முகாம் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கேள்வியெல்லாம் வந்து கேட்டிங்கன்னா இந்த வீடியோவுக்கு வந்து 2000 லைக்ஸ் வந்ததுன்னா முக்கியமாக வந்து லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. கமெண்ட் மட்டும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 கமெண்ட்டுக்கு மேலே வந்ததுன்னா எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் முகாம் நடக்குது அப்படின்ற டீட்டெயில் தெரியும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அது சம்மந்தமாக வீடியோ இன்றைக்கே நான் வந்து முடிஞ்சால் வந்து க்ரியேட் பண்ணி கண்டிப்பாக வந்து வீடியோ போட வந்து ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கேட்குற கேள்வி மற்றும் நீங்கள் வந்து இந்த வீடியோ பண்ணுற லைக்கை பொறுத்து தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிடுறேன், முன்னாடியே வந்து தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, நீங்கள் முகாம் வந்து எங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிச்சதுக்கப்புறம் விண்ணப்பங்களில் முக்கியமாக வந்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் வந்து ஒரிஜினல் ஆவணங்களை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் எடுத்துன்னு போகணும். நடைபெறும் இடத்தில் விண்ணப்ப பதிவு முகாமில் கொண்டு வர வேண்டும் அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அங்குள்ள அலுவலரிடம் இதை காட்டி ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்து கொள்ளலாம் அப்படின்னு வந்து அவர் சொன்னார்னா ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை ஆஃப்லைனில் வந்து நீங்கள் வந்து விண்ணப்ப படிவம் ஃபுல்லாக வந்து மேனுவலாக எழுதி வந்து கொடுக்கணும் அப்படின்னா அவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மேனுவலாக எழுதி வந்து கொடுக்கலாம். அத்துடன் விண்ணப்ப படிவம் தற்போதைய நிலை குறித்தும் இணையதளம் மூலம் நீங்கள் வந்து தெரிந்து கொள்ளலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஆன்லைன்லேயே இ-சேவை போல் வந்து அப்ளை பண்ணாங்கன்னா அதுக்கான உங்களுக்கு ரிசிப்ட் நம்பர் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா மக்களுடன் முதல்வர் முகாமில் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறது கூட நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த முகாமை இலவசமாக நடத்துவதனால எந்த கட்டணமும் செலுத்த தேவையில்லை. இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். கண்டிப்பாக வந்து வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்களுக்கு தான் இந்த இன்ஃபர்மேஷன் என்னன்னு சொல்லிட்டு தெரியும். இந்த முகாமில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் வந்து செலுத்த தேவையில்லை. எதுக்குமே அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறவங்களுக்கோ இல்லை அப்ளிகேஷன் நீங்கள் வந்து கொடுக்குறவங்கள்ட்டையோ எந்த ஒரு பணமும் வந்து செலுத்த தேவையில்லை அப்படின்றதையும் வந்து அரசு தரப்புல வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது இலவசமாக வந்து நடத்தப்படுற முகாம், அதனால் எந்த ஒரு கட்டணமும் செலுத்த தேவையில்லை அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து முக்கியமாக ஒரு கால் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க, தம்பி எனக்கு வந்து பணம் வரல, நான் 1100 அதாவது சிஎம் கால் நம்பரை வந்து கால் பண்ணி வந்து சொல்லியிருந்தேன், அவங்க வந்து பதிவு பண்ணியாச்சு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த பதிவே போதுமா இல்லைனா வந்து நான் புதுசாக வந்து பதிவு பண்ணணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. இது போல் நீங்கள் சிஎம் ஹெல்ப்லைனில் கால் பண்ணி வந்து கேட்டிருந்தாலும் இப்போ நடக்கிற முகாமில் ஒரு அப்ளிகேஷன் வந்து போடுறது தப்பே கிடையாது. நீங்கள் வந்து திரும்ப வந்து அப்ளை
அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வாய்ப்பை வந்து யாருமே வந்து தவற விடாதீங்க. புதுசாக வந்து அப்ளிகேஷன் வருதுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வரைக்கும் வந்து பணம் வந்து வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து ட்ரை பண்ணுங்கள். அவங்களே அப்ளை பண்ணுற இடத்துல நீங்கள் ஏற்கனவே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் திரும்ப அப்ளை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுறதுனால எந்த ஒரு இதுவும் ஆக போகிறதில்ல. அதனால் வந்து இது வரைக்கும் வந்து பணம் வராதவங்க தகுதியான பெண்களாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமுக்கு வந்து அப்ளை பண்ண ட்ரை பண்ணுங்கள். அந்த காரணம் இந்த காரணம் சொல்லிட்டு வந்து எதையுமே வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். மேலும் வந்து விண்ணப்பங்கள் வந்து நீங்கள் வந்து பெறப்பட்டதுக்கப்புறம் பரிசீலிக்கப்பட்டதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை தொகையிலிருந்து திட்டத்திற்கான விண்ணப்பங்கள் நிரப்பி முகாம்கள் ஆவணப்படி சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்றதுக்கப்புறம் பின்னர் அந்த விவரங்கள் அரசு அலுவலர்கள் ஆராய்ந்து விண்ணப்பதாரர்கள் பயணிகளை இணைய தகுதியாளர்கள் அதாவது இதுக்கெல்லாம் வந்து தகுதி உடையவர்களா அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்ததுக்கப்புறம் திட்டத்தில் பயனாளிகள் இணைக்கப்பட்டலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அல்லது நிராகரிக்கப்படலாமா அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த திட்டத்தில் அவங்க வந்து சேர்க்கலாமா இல்லை நிராகரிக்கப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேர்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இணைக்கப்பட்டு விட்டீர்கள்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் முகாமில் வந்து கொடுத்த மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தியாக வந்து இதுக்கான டீட்டெயில்ஸை வந்து அனுப்புவாங்க அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து தெரியும்னா நம்ம சேனலை கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ண வந்தால் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது இந்த SMS எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து விண்ணப்ப முகாம் வந்து கொடுக்கும்போது உங்களுடைய விண்ணப்ப படிவத்தில் மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுக்கணும். தொலைபேசி எண்ணில் முக்கியமாக ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக கொடுங்க. ரீசார்ஜ் பண்ணி எப்பயுமே யூஸ் பண்ணுற மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஓடிபியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது வந்து எஸ்எம்எஸ்ஸாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து வரும். அதே போல் இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு 1000 ரூபா வந்து நான் பணம் போடுறேன் அப்படின்ற ஓடிபி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வேறு ஏதாவது வந்து ஃப்ராட் கால்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போல் ஓடிபி யாருக்கும் வந்து ஷேர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு ஓடிபியும் வந்து உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற மொபைல் நம்பர் கரெக்டாக வந்து கொடுங்க. உங்களுக்கு எஸ்எம்எஸ் மட்டும் தான் வரும். உங்களுடைய ஆதார் கார்டில் டேரெக்டாக வந்து லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட் மூலயமா இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் கொடுக்குற பேங்க் அக்கௌண்ட் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்டாக வந்து கொடுங்க. இது சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோலாம் நம்ம சேனலோட லோகோ வந்து கிளிக் பண்ணி பழைய வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இதன் மூலயமா நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். இன்றைக்கி இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாகவே வந்து போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் மேக்ஸிமம் வந்து இதோட முடிச்சிக்கலான்னு வந்து பார்க்குறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்தளவுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வந்து சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எந்த இடத்துல வந்து முகாம் நடக்கும் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்கேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் வந்து வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் கண்டிப்பாக வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். உங்களால் இந்த இன்ஃபர்மேஷனை கடத்த முடியல அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் மட்டும் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக போய் சேரும். மேலும் வந்து இந்த திட்டம் சம்மந்தமாகவோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக வீடியோ வேணாலோ இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் இந்த ஸ்கீம் சம்மந்தமாக டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் உடனே வந்து தெரிவிங்க. நாங்கள் உடனுக்குடனே வந்து ரிப்ளை பண்ணுறது தயாராக இருக்கும். நேற்று வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து போய் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணி நிறைய பேருக்கு வந்து ரிப்ளை பண்ணியிருக்கும். இன்றைக்கி அந்த ரிப்ளைக்கான வீடியோவை வந்து மேக்ஸிமம் வந்து கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் எல்லா பயன்களும் வந்து போய் சேரணும் அப்படின்றதுனால நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. மறக்காமல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.